வணக்கம். விஷ்ணு கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்லேட் பண்ண போகிறோம். வெஜிடபிள் ஆம்லேட், வெஜ் ஆம்லேட் சொல்லலாம். அதை குழந்தைங்களுக்கு வந்து அந்த எக்கு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வெஜிடேரியன் எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்பாங்க. அதுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி ஒரு வெஜிடேரியன் ஆம்லேட் பண்ணுற மாதிரி நீங்கள் கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் ஒரு ஆம்லேட் செய்கிறீங்க, லஞ்ச் பாக்ஸில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஸ்மெல் வரும்? ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். அதை சாப்பிடும் போதே உங்களுக்கு பிடிக்காது. இந்த ஆம்லேட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது பேட் ஸ்மெல் வராது, ஹெல்த்துக்கும் நல்லது. சரிங்களா? அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆம்லேட்டுக்கு நம்ம பச்சை மிளகா, வெங்காயம் தான் போடுவோம். ஆனால் இப்போ நம்ம வெஜ் ஆம்லேட்னால கேரட்டு, பீன்ஸை யூஸ் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். வெஜிடபிள் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும். நம்ம டைரெக்டாக போடுறதுனால குக் ஆகாது. நல்லா ஃபைனாக அப்படி கட் பண்ணிக்கணும். யாருக்கு இப்படி கட் பண்ண வரல அப்படின்னா வீட்டில் நீங்கள் அந்த கேரட் பொரியல்லாம் திருவிங்க தெரியுங்களா, அந்த கிரேட்டரில் வச்சு திருவிங்க, இன்னும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். நல்லா பொடியாக நல்லா பொடியாக அப்படி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ண முடியலங்கிறவங்க நம்ம கிரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது பீன்ஸ், அதையும் பாருங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோ ஃபைனாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒரு பச்சை மிளகா. பச்சை மிளகா எப்படி ஃபைனாக கட் பண்ணுறதுன்னா சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா போடாதீங்க. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், இது கம்பல்சரி கிடையாது. குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா போடாதீங்க. பச்சை மிளகா இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிங்கன்னா அது வாயில் கடிப்படுறதே தெரியாது. எவ்வளோ ஃபைனாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். அது பச்சை மிளகாவை பீன்ஸானே தெரியாது. ஓகே, அடுத்தது வெங்காயம். சரிங்களா? ஒரு ½ ஆனியன் எடுத்துக்கிறேன். அதையும் எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ. சரிங்களா? அவ்வளோதான். ஃபைனாக சாப் பண்ணி வச்சாச்சு. ஓகே, அது நம்ம எல்லாத்தையும் சாப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி அந்த வெஜ் ஆம்லேட்டை பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, அடுத்தது நம்ம வெஜ் ஆம்லேட்டுக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே பாருங்கள், கடலை மாவு. நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு. சரிங்களா? உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டோன்னே இது கூட காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் சும்மா கொஞ்சமாக வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணாம். சில்லி பவுட்ரு இது கூட கொஞ்சம் அசை போட்டிட்டா போட்டாச்சு. அப்புறம் இது கூட கட் பண்ண வெஜிடபிள் போட்டோன்னே பேக்கிங் சோடா சும்மா பிஞ்ச், ரொம்ப போட தேவையில்ல, கொஞ்சம் பேக்கிங் சோடா. இதை நம்ம எதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கேர்டு ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர், சும்மா அது தோசை பதத்துக்கு வருதான்னு பாருங்கள். கட்டியே விழுவக்கூடாது. இதில் இப்படி ட்ரையாக அப்படி பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா கட்டி விடுவாது. அதுக்கப்புறம் வாட்டர் மெல்ல மெல்ல சேருங்க. வாட்டர் சடனாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா
வாட்டர் சடனாக ஊற்றிச்சிங்கன்னா உங்களால் அப்புறம் மைதா மாவு இருந்தால் கடலை மாவு இருந்தால் தான் உண்டு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். சரிங்களா? கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுட்டு விஸ்க் எடுத்து அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். ஏன்னா பேக்கிங் சோடாலாம் போட்டதுனால கொஞ்சம் இதாகட்டும். அப்படின்னா தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸாக நல்லா வரும். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். அடுத்து நம்ம தவா ஆன் பண்ணிடலாம். ஓகே, என்ன வரைக்கும் வெஜிடபிள்லாம் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். மிக்சிங் பார்த்தோம். மிக்ஸ் பண்ணதை ஒரு 5 நிமிஷம் நம்ம தயிர் ஊற்றிருக்கோம், ஊற வச்சுருக்கோம். இப்போ அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். அந்த பேட்ரு இந்த மாவு எடுத்தாச்சு. மாவு எடுத்துகிட்டு தோசைக்கல்ல நிறைய வெஜிடபிள் போடக்கூடாது, நல்லா அப்படியே இதாகட்டும். ஃபயர் லைட்டாக வச்சுருவோம். ஆயில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டே இருக்கும்போது நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக குக் ஆகட்டும். இது தேங்காய் எண்ணெய் ஊற்ற நல்லாயிருக்கும். ஆனால் நான் கடலை ஊற்றிருக்கேன். சரிங்களா? நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், வெஜ் ஆம்லேட்டு. முட்டை அதான் வெஜ் ஆம்லேட்டு. முட்டை போடாமல் எப்படி பண்ணுறது? தோசை மாதிரி இருக்குது. வரும் ஆம்லேட் டெக்ஸ்சர் வரும் கடைசியாக. இது வெஜ் ஆம்லேட். இந்த வெஜ் ஆம்லேட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதில் பச்சை மிளகா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது பச்சை மிளகா போடாட்டியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே மிளகுத்தூள் போட்டு சின்ன குழந்தைங்கிட்ட முட்டைனே நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். தாராளமாக இதை சாப்பிடுவாங்க வெஜ் ஆம்லேட்டை. இதில் என்ன இன்னும் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்பாங்க. தொட்டுட்டு சாப்பிடணும், எனக்கு முட்டை கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்பாங்க. அது ஒரு குழந்தைங்களுக்கு முட்டை ஒத்துக்கல அப்படின்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னும் வெஜிடபிள் பண்ணலாம். க்ரீன் பீஸு, மஷ்ரூமு, இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், ஆம்லேட் மாதிரி இருக்குங்களா? கலர் ஆம்லேட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். வெஜ் ஆம்லேட். இது நீங்கள் யார்ட்டையா குழந்தைங்கிட்ட கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா, யார்ட்டையா கொடுத்தீங்கன்னா இது ஆம்லேட் தான் சொல்லுவாங்க. வெஜ் ஆம்லேட் அப்படி தான் சொல்லி அவங்கள சாப்பிட வைக்கணும். இது போட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு 100 கிராம் மாவு தான் எடுத்துருக்கோம். 100 கிராம் மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆம்லேட் போடலாம். நம்ம நல்லா வெஜிடபிள்லாம் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். இதில் கீ, பட்ரு நீங்கள் எது வேணால் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ப்ரோட்டீன் உள்ளது. கடலை மாவுலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது உடம்புல. ஆனால் வேக கொஞ்சம் லேட்டாகவும் நல்லா வெந்த விட்டு தான் எடுக்கணும். இல்லைனா குழந்தைங்களுக்கு வயிறு வலி வந்துடும். பாருங்க, ஆம்லேட் மாதிரி இருக்கா? வெஜ் ஆம்லேட் ரெடி. நம்ம அடுத்தது ஊற்றிடலாம். கல் ஹீட்டாக தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். இதில் இன்னும் காரம் போடணும் அப்படின்னா நம்ம வரமிளகா இருக்குது பார்த்திங்களா? வரமிளகாவை மிக்சியில் போட்டுட்டு விதை இல்லாமல் எடுத்து போடலாம். இன்னும் கூட பச்சை மிளகா சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ளேவர்லாம் சேர்க்கணும் அப்படின்னா மேலே இந்த தக்காளி பழத்தை அப்படி புளிப்புக்கு அப்படி போட்டிங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். இங்கே நம்ம ரெடி பண்ண வெஜ்ஜு ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தக்காளி, இந்த பாருங்க, அந்த மாதிரி ஒரு கொரியாண்டரு, அழகாக தக்காளி, வெங்காயம், கொரியாண்டரு, ஏதோ உங்களுக்கு பிடிச்சது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நல்லா வேகணும். கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இது டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். பாருங்கள், அழகாக வந்துருக்கு. ஆம்லெட் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா?
ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா பண்ணலாம். இந்த வெஜிடபிளே வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஈரல் குழம்பு பண்ணலாம், வெஜ்ஜு மீன் குழம்பு பண்ணலாம், வாழைப்பூ அயில மீன் குழம்பு பண்ணலாம், வாழைப்பூவில் அயில மீன் குழம்பு வெஜ்ஜில், அதாவது நான்வெஜ்ஜே வந்து இல்லை சேர்க்காமல் வெஜிடேரியன்லேயே ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் செய்யலாம். வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெஜ்ஜு என்னென்ன இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.